முருகனுக்கு அரவரோகரா. திருப்புகழ் இயக்கம் அந்த இயக்கத்தையும் குருஜியும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. குருஜி தான் இயக்கம். குருஜி வாழ்க்கை இந்த திருப்புகழ் இயக்கத்தில் பின்னி பிணைந்த ஒரு அற்புதமான கலவை, அற்புதமான ஒரு பேழைன்னு சொல்லலாம். எனவே தான் இந்த இயக்கத்தில் ஆக்கப்பூர்வமான செயல்கள் குரு அப்படி நடந்தது. அதனால் அநேகமாக அந்த இயக்கத்தினுடைய அநேக சம்பவங்கள், குருஜியுடைய வாழ்க்கை சம்பவங்கள் ரெண்டையும் சேர்த்தே நான் சொல்லிட்டு போவேன். 1987 தில்லி சப்தஜங்கில் குருஜி ராகவனின் திருப்புகழ் வகுப்புகள் நடைபெற்றன. திருமதி விமலா, திரு குமாரசுவாமி தம்பதியர் அவரிடம் தாங்கள் மாற்றலில் சண்டிகர் செல்வதாக கூறினர். மகிழ்ச்சியுடன் ஆசி அளித்து குருஜி கூறினார், திருப்புகழை தவறாமல் பாடுங்கள், திருப்புகழை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், முருகன் மகிழ்வான், அருள் புரிவான். அவருடைய கட்டளையை சிறமேல் கொண்டு விமலாஜி செவ்வாய்க்கிழமை தோறும் திருப்புகழ் பஜனை செய்தார். திருப்புகழ் வகுப்புகள் தொடங்கினார். ஆர்வத்துடன் பெண்களும் ஆண்களும் சிறுவர் சிறுமியர்களும் திருப்புகழ் பாடத் தொடங்கினர். குருஜி சண்டிகர் மேல் விசேஷமாக அன்பு கொண்டு அடிக்கடி விஜயம் செய்தார். திருவாளர்கள் மணி சார், ஜிக்கி சார், மோகன் சார், திருமதிகள் குருஜி மாமி, பத்மா சுப்பிரமணியம், உமா பாலசுப்பிரமணியம், சித்ரா மோகன் மற்றும் பல அன்பர்களுடன் திருப்புகழ் பஜனை நடத்தினார். அன்பர்களின் இல்லங்களுக்கு சென்று பஜனை நடத்தி அவர்களுடன் நெருக்கமாக கலந்து உரையாடி அவர்கள் மனதில் பக்தியை வளர்த்தார். 1991 எல்லோரும் ஒன்று கூடி முருகனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்த போது குருஜி அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவைகளை வலியுறுத்தி நல்வழி காட்டினார். கோயில் சிறப்புற உருவாகியது. மகா பெரியவா நல்லாசிகள் வழங்கி கார்த்திகேய சுவாமி என்ற திருநாமத்தையும் அருளினார். பக்தர்களின் வேண்டுதலும் குருஜியின் கனவும் ஜனவரி 1992 நிறைவேறி கார்த்திகேய சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றது. குருஜி பலமுறை சண்டிகர் வந்திருந்து திருப்புகழ் பஜனைகள் நடத்தி பக்தர்களை ஊக்குவித்து ஆலயத்தை சிறப்புற நடத்த வழிமுறைகள் கூறினார். 2002 முதல் புனருத்தாரண கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது குருஜி நேரில் முன்னதாகவே வந்திருந்து உற்சாகமாக எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டார். சிறுவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தார். கும்பாபிஷேக நேரம் வந்தபோது எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க தனியாக குருஜி கோபுர உச்சிக்கே ஏறி சென்று விட்டார். அனைவரும் திகைத்து நின்றனர். கோபுர உச்சியில் நின்று கொண்டு கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார். பக்தர்களுக்கு விபூதி பிரசாதத்தை வழங்கினார். அன்று மாலை திருப்புகழ் இசை வழிபாடு நடத்தினார். எல்லோரும் இதயத்திலும் அமர்ந்தார். அவர் காட்டிய வழியில் அன்பு, அவிரோதம் என்னும் தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு புதிய தலைமுறை நிர்வாகம் ஆலயத்தை வளர்த்தது. குருஜியின் உபதேசப்படி உடல் தூய்மை, மன தூய்மையுடன் தங்களை முருகன் திருப்பணிக்கே அர்ப்பணித்துக் கொண்டு இந்த இளைஞர்கள் ராஜகோபுரத்தை கட்டி ரஜத கும்பாபிஷேகம் நடத்தி எல்லா பண்டிகைகளையும் விழாக்களையும் முறைப்படி செய்து கார்த்திகேய சுவாமி ஆலயத்தை சண்டிகர் நகரின் புகழ்பெற்ற தலமாக ஆக்கியுள்ளனர். ஹைகிரவுண்ட் ஆலயத்தையும் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர். ஆரம்பத்திலிருந்தே மகளிரின் பங்கேற்பு மிகவும் சிறப்பாக இருந்திருக்கிறது. வெள்ளிதோறும் விளக்கு பூஜை, எல்லா விழாக்களிலும் சிரத்தையுடன் பங்கேற்பு, சிறுவர்களையும் குழந்தைகளையும் முருக பக்தியில் ஈடுபடுத்தி கோவிலுக்கு அழகும் புகழும் சேர்த்துள்ளனர். தமிழ் கடவுளுக்கு ஆலயம் சிறப்புற செயல்பட அன்பர்கள் தமிழுக்கும் சேவை செய்ய சண்டிகர் தமிழ் மன்றத்தின் புதிய கட்டிடத்தை உருவாக்கினர். பாரதி பவன் கம்பீரமாக எழுந்தது.
காமாட்சி கலையரங்கம் உருவானது. தமிழகத்திலிருந்து நாட்டுப்புற கலைஞர்கள் ஆண்டுதோறும் வந்து தங்கள் கலைத்திறனை காட்டுகிறார்கள். தமிழ் கடவுள் ஆலயமும் தமிழ் மன்றமும் மன தூய்மைக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் மட்டுமின்றி சமூக சேவைக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள், மருத்துவ வசதிக்கு உதவி, திருமணங்களுக்கு உதவி என்று பல வகையான சேவைகள் புரிந்து எளியவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். குருஜி பக்தர்களின் ஒரு கனவும் இன்று நிறைவேறுகிறது. 6 படை வீடுகளிலும் பல தலங்களிலும் நடந்த வள்ளி கல்யாணம் இன்று சண்டிகரில் நடக்கிறது. இது ஒரு தொடக்கமே. இனி அன்பர்கள் அடிக்கடி வந்திருந்து திருப்புகள் பாடி வள்ளி கல்யாணம் நடத்தப் போகிறார்கள் என்று உறுதியாக நம்புவோம். சண்டிக முருக பக்தர்கள், திருப்புகள் அன்பர்கள் அனைவருக்கும் தங்கள் நன்றியை கூறி விமலாஜியை மனம் நெகிழ்ந்து நினைவு கூர்ந்து தங்கள் இதய கமலங்களை குருஜியின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.